நிறைய பேருக்கு இயேசுவோட சுவாபம் என்னன்னு தெரியாது. இயேசுவோட சுவாபம் என்னங்க? இயேசுவோட சுவாபம் தனி, இயேசுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தனி. ஆமென். சொல்லுங்க, இயேசுவோட சுவாபம் என்ன தெரியாதா? இன்னும் யாருக்கும் தெரியாதா? சரி, இயேசு எதுக்கு வந்தாரு உலகத்துக்கு? கடவுள் ஏன் இயேசுவா இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏன் இயேசு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமே கேட்கல எனக்கு. சொல்லுங்க. பாவிகளை ரட்சிக்க யாரோ சொன்னாங்க. நெக்ஸ்ட் எனக்கு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். அப்புறம் சொல்லுங்க, சொன்னாதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். சரி, பாவிகளை ரட்சிக்க மெயினாவே வச்சுப்போம். பாவிகளை ரட்சிக்க என்ன பண்ணார் ஏசப்பா? சரி, எல்லாருக்கும் தெரியும், இயேசு நம் ஜீவனை தந்து நம்மை ரட்சித்தார். சரி, அது எந்த காரணத்தை கொண்டு? எந்த காரணத்தை கொண்டுங்க? புரியல. பாவமா? 90 ஒரே பலினால? சொல்லுங்க, ஏதாவது குழப்பறீங்க. இயேசு எதுக்கு நம்மள ரட்சித்தாரு? நம்ம பாவத்தெல்லாம் எதுக்கு ரட்சித்தாரு? எதுக்கு ரட்சித்தாரு? வேற வேலை வெட்டி இல்லாம இல்லையா? சொல்லுங்க. நீதிமான்களாக்கும்படியாக. அப்புறம் பரிசுத்தராக்கும்படியாக. அவங்க நீதிமானோட இவங்க பரிசுத்தாங்க. அடுத்தது வேற என்ன? நம்மளை எதுக்குங்க ரட்சிக்கணும் அவரு? ஏன்னா நம்ம மேல வச்சிருந்தா அவ்வளவு அன்பு. ஆமென். அவரோட சுவாபம் என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். இத சொல்ற, அதுவும் கேக்குறேன், ரட்சிக்கிறதுக்கு. சரி, ரட்சிக்கிறது ஓகே. அவங்க நீதிமானோடனே இவங்க பரிசுத்தாங்க சொன்னீங்களா? நான் தான் அத்தனை தூரம் கிட்ட வரைக்கும் வந்து கேட்டேன்ல. நீங்க பயப்படுறீங்க, உங்களுக்கு கரெக்டா தெரியணும்ல, நீங்க பயப்படுறீங்களா? அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது எந்த வசனத்துல போட்டிருக்கு? 1 யோவான் 4:8 6 போட்டிருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரியல, கிளியரா தெரியும்ல, இயேசு எதுக்காக நமக்கு மரிச்சார்? நம்ம அவருடைய ஜீவன் எதுக்கு நமக்கு தந்தாரு? அவர் நம்ம மேல வச்சிருந்த அன்புனால நமக்கு ஜீவனை தந்தார். ஓகே. ஸோ நம்ம மேல எப்படி அன்பு காமிச்சார்னா, தம் ஜீவனை கொடுத்து. 3 பேர் எனக்கு வேணும். 3 பேர் வசனம் படிக்கிற 3 பேர் கை தூக்குங்களேன். நீங்க இன்னொருத்தர், இன்னும் 2 பேர். இயேசுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் இயேசுவோட சுவாபம் சொன்னேன். ஓகேவா? இயேசு அன்பாகவே இருக்கிறார். இயேசு இல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஓகேவா? இயேசுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? இப்போ பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். அதுக்கு வசனத்தை சொல்லிடலாமா? 1 கொரிந்தியர் 5:21 என்ன போட்டிருக்கு? நாம அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை. ஓகேவா? அடுத்தது இன்னொன்னு 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை, வஞ்சனை காணப்படவும் இல்லை, பாவம் செய்யவில்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? பாவம் அறியாதவர், அடுத்தது பாவம் செய்யாதவர். 3வது 1 யோவான் 3:5 என்ன போட்டிருக்கு? அவரிடத்தில் பாவம் இல்லை. ஓகே, அது அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அவங்க சொன்னது இந்த நீதிமான், அப்புறம் பரிசுத்தர், அதெல்லாம் வந்து இயேசுக்குள்ள இருக்கிறது. ஆனா அந்த நீதிமான்ன்றது அதுவும் ஒரு சுவாபம் தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது தேவன் நீதி உள்ளவருமா இருக்கிறார். ஆமென். அது ஏன்? இப்போ தேவன் வந்து ஆதி காலத்துல இருந்து, அதாவது என்றும் மாறாதவர் இயேசு, நம்ம இயேசு. ஆமென். சொல்லுங்க, மாறாதவர். நம்ம சரி, கிருபைன்றது என்னது? இப்ப நான் அன்பை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு நான் கிருபை பத்தி சொல்லணும். கிருபை என்னது? அந்த சம்பந்தமே இல்லை, நீங்க யாரு அந்த கணக்கே இல்லை, அந்த சம்பந்தமே இல்லாத ஆளுக்கு அன்பு காமிச்சு நம்மளை ரட்சித்து ஃப்ரீயா அந்த ரட்சிப்பை கொடுக்குறாரு பாத்தீங்களா? அந்த நித்திய ஜீவன் தராரு பாத்தீங்களா? அதுதான் கிருபை. ஆமென். புரியுதா? அதாவது தேவன் வந்து பாவம் செஞ்சா அடிப்பாரு. சரியா? நிஜமாங்க, அடிப்பாருங்க. தேவன் வந்து பாவம் செஞ்சா அடிப்பாரு. ஏன்னா அது வந்து நீதி உள்ளவர் அவரு. ஓகேவா? அவரு நீதி உள்ளவர். ஏன்னா அவரு வந்து பாவம் செய்யாதவர். அவர் கண்ணில் பாவம் படாது, பாவம் அவர்கிட்ட ஒட்டாத. ஒரு பாவத்தை கண்டாலே அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும், போயிடுன்றுவாரு. ஓகேவா? அதனால
தேவன் நீதி உள்ளவர், பாவத்தை கண்டு அடிச்சிருவாரு. சரியா? இப்போ அந்த நீதி உள்ளவர் தான் என்ன பண்ணிருக்காரு, இயேசு நமக்காக அமைச்சு கிருபையா நம்மள அன்பு காமிச்சு ரச்சித்திருக்கிறார். இதுதான் கிருபை. ஆமென். இன்னும் சில பேர் இருக்காங்க, என்ன தெரியுமா, இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டாலும் நம்ம பாவம் செஞ்சுட்டோம்னா இயேசு நம்மள அடிச்சிருவாரு. இத்தனை பேர் நம்ம இங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்ல, நம்ம என்ன சொல்றோம், இயேசு என்னை ரட்சித்துட்டார், நான் நித்திய ஜீவனுக்கு உள்ளானேன், அப்படியா? ஓகேவா? ஆனா மனுஷ புத்தி என்ன தெரியுமா சொல்லும், மனுஷ புத்தி லாஜிக்கான புத்தி, இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிதான் போவோம் மனுஷ புத்தி. சரியா? அவனுக்கு என்ன, சில பேர் கிறுக்கனுங்க, பரிசுத்தாவியானவர் இல்லாதவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் இயேசுக்குள்ள பறந்துட்டேன், ஆனா நான் பரிசுத்தமாகணும், இயேசுக்குள்ளாக நான் பரிசுத்தமாகணும், நான் பரிசுத்தமாகணும். இயேசுக்குள்ளாக நம்ம பரிசுத்தமாகிறது இல்லைங்க, இயேசு நம்மள பரிசுத்தமாக்கிட்டார். எப்படி? சிலுவையில் அவர் பரிசுத்தத்தை நம்ம மேல போட்டார். ஆமென். ஓகேவா? அதனால அதாவது சில 1 பேதுரு 4:15-17-18 அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, நீதிமான்களுக்கும் அடி உண்டு அந்த மாதிரி ஏதோ சம்மந்தப்பட்டது போட்டிருக்கு. அந்த வசனத்தை காமிச்சு நீதிமான்களுக்கும் அடி உண்டுன்னு போட்டிருக்கு, என்ன பண்ணுவேன் அப்படின்னு காமிப்பானுங்க, கேட்பானுங்க. சில பேர் கேட்பானுங்க, இல்ல கேட்கறானுங்க, நிறைய பேருக்கு இருக்கிறாங்க குழப்பம் பண்றதுக்கு. அதே நீங்க அந்த வசனத்துக்கு ஈக்குவல் என்ன தெரியுமா, அது சம்பந்தப்பட்டது மனப்பூர்வமான பாவம் என்னன்னா எபிரேயர் 10:26. ஓகே, மனப்பூர்வமான பாவம் என்ன, இயேசு தேவன் என்று அறிஞ்ச பின்பும் திருப்பி போய் வேற ஒருத்தனை போய் பின்பற்றுறது தான் மனப்பூர்வமான பாவம். ஓகேவா? சரியா? யார் குழப்பம்னாலும் நமக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா தேவன் நீதி உள்ளவருமா இருக்கிறார்னு சொன்னா, அப்ப அந்த நீதி யார் மேல போச்சு, இயேசு மேல போச்சு. சரியா? சரி, இப்போ நம்ம எப்படி இருக்கும்போது தான் இயேசு நம்ம மேல அன்பு கூர்ந்தார்? பாவியா இருக்கையில், அப்புறம் பலவற்றவாக இருக்கையில், அப்புறம் சத்துருக்களா இருக்கையில். ஃபர்ஸ்ட் ரோமர் 5:8 எடுங்களேன். பாவியாக இருக்கையில் தேவன் தமது அன்பை நம்மேல் விளங்க பண்ணினார். அதாவது பாவிகளா இருக்கையில் நம்ம இயேசு அறியாது இருக்கும் போதுனா என்ன, அது கிளியரா தெரிஞ்சுக்கங்க. அறியாது இருக்கும் போதுனா எல்லாருக்கும், இந்த உலகத்துல இருக்க 7 பில்லியன் மக்களுக்கும் நம்ம சொல்றேன் நான், இது இயேசு அறியாது இருக்கும் போது கூட இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து நம்ம ரட்சித்தார். ஓகேவா? பாவிகளா இருக்கையில்னா பைபிள் என்ன வசனம் போட்டிருக்கு, அவரை விசுவாசிக்காதவங்க, விசுவாசியாம இருக்கிறது மட்டும்தான் ஒரே பாவம். கரெக்டா? அப்ப என்னது, உலகத்துல இருக்க 7 பில்லியன் மக்களும் 700 கணக்கு தெரியல தமிழ்ல, 7 பில்லியன் மக்களுக்கும் நம்ம அதாவது நம்ம பாவிகளா இருக்கும்போது இயேசு நம்மள ரட்சித்தார். அடுத்து என்னது, பலனற்றவர்களா இருக்கும்போது, அது எது, 5:6. பலனற்றவர்களா இருக்கும்போது நம்ம தரித்திரத்துல இருக்கும்போது, நம்ம நோய்பட்டு இருக்கும்போது, அப்போ இயேசு நம்மள ரட்சித்தார். ரட்சித்தார்னா என்ன, ரட்சித்தார்னா அதுல நம்ம தூக்கி எடுத்தார், நம்மள அதுல இருந்து விடுவித்தார். இயேசுவின் நாமத்துல அதை பெற்றுக்கொள்றோம். ஆமென், ஆமென். அப்புறம் இன்னொன்னு, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கும் போது நம்மை ரட்சித்தார். சத்துருக்களாயினா எப்படி, பவுல் முன்னாடி சவுலா இருந்தார் தெரியுமா, தேவ வார்த்தையை தடை பண்றது. தேவ வார்த்தையை தடை பண்றதுனா போதகர்களை போய் சாவடிக்கிறது மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். இப்போ நீங்க இப்போ சர்ச்சுக்கு போற நேரத்தில் அவள் தான் ஸ்டவ் வெஞ்சிச்சு, சரியா? இது கூட தேவனுக்கு தடுத்து, அதாவது நம்ம தேவனுக்கு எதுவும் பண்ணும்போதும், ஓகேவா, தேவனுக்கு சத்துருக்களா இருக்கும்போது தேவன் நம்மை ரட்சித்தார். அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். தேவனுக்கு சத்துருக்களா இருக்கும் போதுனா யூதாஸ் பரலோகம் போனானா இல்லையா, நிறைய பேருக்கு தெரியாதுல்ல அது. யூதாஸ் பரலோகம் ரட்சிக்கப்பட்டானா இல்லையா? சரி, யூதாஸ் விடுங்க, சீஷர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்களா இல்லையா? சீஷர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? நல்லா தெரியுமா? சீஷர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்றாங்களா? கை தூக்குங்க. தூக்க மாட்டீங்களா யாரும்? ஓகே, சரி, சீஷர்கள் எப்ப ரட்சிக்கப்பட்டார்கள்? இயேசு கூட 3 வருஷம் சுத்தி தெரிஞ்சாங்களே, அப்ப ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா? சீஷர்கள் எப்ப ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் ரட்சிப்பே வந்தது. ஓகேவா? யூதாஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தானா அவனும் தப்பிச்சு அவனும் பரலோகம் போயிருப்பான்.
அப்ப இயேசு அங்க பாருங்க, இப்போ மரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார் காலையும் கழுவுறாரு. ஓகேவா? ஒரு இடுப்புல ஒரு இது துணியை கட்டிட்டு எல்லார் காலையும் கழுவுறாரு. அப்போ அங்க யூதாசும் இருக்கிறான். ஓகேவா? அப்ப சத்துருக்களா இருக்கையிலும் இயேசு நம்ம மேல் அன்பு வைத்திருந்தார். ஓகேவா? நம்ம என்னதான் பண்ணாலும் புரியுதா? நீ இயேசுக்கு ஏற்றுக்கொண்டுட்டீங்க, மனுஷன் தாங்க நீங்க. வெளிநாட்டுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா ஐ எம் ஹியூமன், நானும் மனுஷன் தானே அப்படின்வாங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா. சரியா? இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு வேலை தரீங்க, ஒரு சின்ன பையன் கிட்ட ஒரு பெரிய 4 பேர் சேர்ந்து ஒரு வேலையை தராங்க. அவன் வந்து தப்பு செஞ்சுட்டான்னா எல்லாரும் போய் ஒரு குற்ற உணர்வு உண்டாக்கி உங்ககிட்ட இதுக்குதான் வேலை தர்றது இல்ல, இதனாலதான் நான் வந்து உன்னை இது பண்றேன், உனக்கு இதுதான் உன்னை எதுலையும் சேர்க்கறது இல்லை அப்படின்னும் போது அது எப்படி இருக்கும்? புரியுதா? இயேசு அந்த நேரத்திலையும் என்ன சொல்றாரு? நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், நான் உன்னை அன்பு கொண்டு காப்பாத்துறேன். ஆமென். மார்க் 10:21 எடுங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை காமிச்சு எத்தனை பேர் பயந்துருக்கீங்க? இல்ல இந்த வசனத்துக்கு இன்னும் அர்த்தம் புரியலன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்க. ரோமர் அதுக்கு ஈக்குவலா ரோமர் 5:6 எடுங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதாவது பரிசுத்தம் எப்படி நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. சரி, இந்த மார்க் 10:21 சொன்ன பாத்தீங்களா? அது வந்து என்னது? அதாவது நான் வந்து எல்லாத்தையும் பின்பற்றிட்டேன் அப்படின்னு ஒருத்தவன் சொல்றான். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. சரியா? எல்லாத்தையும் பின்பற்றிட்டேன் அப்படின்னு வரும்போது அதுல ஒரு லைட்டா ஒரு கால் பட்டுச்சுன்னா அது நீங்க அசுத்தமாயிடுவீங்க. தெரியும்ல? குளிச்சுட்டு ஃபுல்லா வந்து பர்ஃபெக்டா நிக்கிறீங்க ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு, லைட்டா அப்படி கால் அப்படி அழுக்குல பட்டுச்சுன்னா நீங்க அழுக்கு தானே திருப்பியும் போய் கழுவி தானே ஆகணும். அந்த மாதிரிதான் நீங்க வந்து ஃபுல்லா பாவியா இருக்கும் போது தான் இயேசு என்ன பண்றாரு? ஃபுல்லா பரிசுத்தமாக்குறாரு. ஓகேவா? அதாவது நம்ம என்ன சொன்ன, தேவனுக்கு எதிரியா இருக்கும் போது தேவன் நம்மை ரட்சித்தார். கொலோசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களுமாய் இருந்த நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் ஆக்கினார். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பாவிகளா இருக்கையில், சத்துருக்களா இருக்கையில், பலனற்றவர்களா இருக்கையில் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு. இந்த 3ல இருக்கும்போது நம்மளை ரட்சித்தார். இந்த 3ல இருக்கும்போது நம்மளை ரட்சிக்கும் போது நம்மளுக்கு என்ன டவுட் வரக்கூடாது? என்னங்க டவுட் வரக்கூடாது? எங்களுக்கு எல்லாமே டவுட்டா தான் இருக்குது. இன்னும் எல்லாரும் டவுட்ல தான் பெக்கன்னு உட்காந்துங்கிறது தான். ஆனா தேவனுடைய அன்பை தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க, அதுக்கும் ஒரு கிருபை வேணுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த 3ல இருக்கும்போது நம்மளை ரட்சித்துட்டார். ஆமென். அந்த 3ல இருந்து ரட்சித்து அதுக்கப்புறம் என்ன? அப்போ பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லிட்டா நம்மளை நீதிமானாக்கிட்டார், நம்மளை பரிசுத்தராக்கிட்டார். இதுல இருக்கிறதுல எல்லாத்துலயும் பெருசு என்ன தெரியுமா? பிள்ளைகள் ஆக்கிட்டார். ஓகேவா? நம்ம பிள்ளைகள் ஆகணும்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு பாப்பாவை கூப்பிட்டு கேக்குறேன், இப்போ டேய் வாடா 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 உனதாண்டா வாடா. அப்பா பேருனா என்னது? ராஜன். என்னடா அப்பாவை பேர் விட்டு கூப்பிடுற? கொட்டப்புற பேர் வீட்டுக்கு போயிட்டு பேரு. சரி, அவர் தான் உங்க அப்பாவா? அவர் தான் உங்க அப்பாவா? எப்படி தெரியும்? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். எப்படி? 2 பேரும் வந்து அடிக்க போறாங்க, அப்பா அம்மா சேர்ந்து. எப்படா தெரியும் உனக்கு அவர் தான் அப்பான்னு? சொல்றா. அவங்க அப்பா தானே ஃபர்ஸ்ட்? டேய் அவர் தானே உங்க அப்பா, எப்படா தெரியும் உனக்கு? எங்க அம்மா கல்யாணம் பண்ணு. உங்க அம்மா காமிச்சாங்களா? எங்க அம்மா தான் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணாங்க. ஓ பா, லாஜிக்டா கை வரா.
வா, இந்த வயசுல கூட உனக்கு இவ்வளவு தெளிவு இருக்குதா? எங்க அம்மா தான் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணாங்களா? அப்படிலாம் இல்லது. அதாவது எப்படின்னா, ஒரு பிள்ளைய கேட்டா அவங்க அப்பா இதுதான். இப்போ இவன் வந்து ரொம்ப வால் பண்றான், ரொம்ப கொஞ்சம் வளர்ந்து ரொம்ப குடி பக்கத்து எல்லாத்துலயும் போயிட்டான்னு வச்சுங்களேன், ரொம்ப பிரச்சனை ஆகுது, போலீஸ் கேஸ் ஆகுது, அது இதுன்னு ஆகுது. அப்ப அவங்க என்ன, உங்க அப்பாவால எதுவும் தாங்க முடியல, அவங்க அம்மாவாலையும் தாங்க முடியல, அவனை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. இனிமேல் நீ என் மகனே கிடையாது அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. மாத்த முடியுமா? நீ என் மகன் இல்ல அப்படின்னு மாத்த முடியுமா? நீ இன்னொருத்த மகன் மாத்த முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு வசனம் எப்படி? ஒரு வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, 1 என்ன போட்டிருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகேவா? இன்னொன்னுல என்ன போட்டிருக்குன்னா, 1:12 என்ன போட்டிருக்குன்னா, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ரெண்டுமே நீங்க ஜாயின் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த பட்டம், அது எப்படி சொல்றது, ஒரு தடவை நீங்க டிகிரியை முடிச்சு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்ற பட்டம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களை எல்லாத்துலயும் ஒரு இன்ஜினியர் பா, ஒரு இன்ஜினியர் தம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டா? எப்படி சொல்றது, ஒரு பட்டங்க, அது ஒரு ஃபிக்ஸ்டு. அது பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபிக்ஸ்டு. இப்போ நீங்க ரட்சிக்கப்படும் போது, அவர் விசுவாசிக்கும் போது நீங்க அவரோட பிள்ளைகள் ஆயிடுறீங்க. ஏன்னா அவர் அன்பு காமிச்சு நம்மளை ரட்சித்துட்டாரு. ரட்சித்துட்ட பிறகு நீங்களே அவரை விட்டு விலகி போனாலும் அவர் உங்களை விட்டு விலகி போறது கிடையாது. நீங்களே அவரை விட்டு விலகி போனாலும் அவர் உங்களை விட்டு விலகி போறது கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். இது தெரியாம நிறைய பேரு நம்ம சர்ச்சிலேயே தான் ரட்சிக்கப்பட்டும் பயந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நிஜமா நம்ம சர்ச்சிலேயே ரட்சிக்கப்பட்டு, சரி பாவம் செய்யாதவங்க யாருங்க? யாருமே கிடையாது. ஒரு கும்பல் எனக்கு தெரிஞ்சு பாவமே செய்யலன்னு சொல்றது தெரியுமா? என் வயசு என்னோட ஒரு 4 வயசு 2-3 வயசு ஜாஸ்தி கேட்டா நான் பாவமே செய்யல அப்படின்றானுங்க. சரியா? அந்த கும்பல் என்ன தெரியுமா சொல்லும், நான் இவங்களே விட்டு நான் இயேசுவை பின்பற்றேன், நான் பாவமே செய்யல, அப்ப நான் சொல்றதுதான் உண்மைன்னு வந்து உங்களை ஏமாத்தோம். ஓகேவா? பயம் வருது நிறைய பேருக்கு. இவன் சொல்றது உண்மையா, அவன் சொல்றது உண்மையா? வேதம் தாங்க உண்மை. ஆமென். யோவான் 20:31 என்ன போட்டிருக்குன்னா, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டது. ஆமென். இயேசு நம்ம எப்பவுமே படிச்சிருக்கிறோம், இந்த வேத புஸ்தகம் என்னை பற்றி அல்ல, உன்னை பற்றி அல்ல, இயேசுவை குறித்தது. ஆமென். இது இந்த புத்தகத்துல யாரை பத்தி எழுதிருக்குது? இயேசுவை பத்தி எழுதிருக்குது. ஆனா இயேசு யாரை பத்தி சொல்றாரு? இயேசு நம்மளை பத்தி சொல்றாரு. ஆமென். அதான் அன்பு, அந்த கிருபை. ஓகேவா? நம்மள பிள்ளைகள் ஆக்கிட்டார். ஆமென். நீங்க என்னதான் பண்ணாலும் வெளியே போக முடியாது. கன்ஃபார்மா இன்னும் எல்லாம் கிளியரா இருக்கீங்களா? ஆமென். அந்த பையனை கேட்டேன் பாத்தீங்களா, அவனுக்கு அவங்க அப்பா எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல அவனுக்கு. ஏன்? அது அப்படிதான். சோறை வந்து தண்ணியில 1/2 மணி நேரம் வேக வச்சாதான் சோறா வரும், அரிசி சோறா மாறும். இதுதான் ஸ்டெப். புரியுதா? இதுதான் ரூல். நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் ஸ்டெப். பிள்ளைதான். அங்க உங்க பையன் இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொன்னாலும் அவங்க வந்து அடிப்பாங்க, இவன் வந்து உங்களை அடிப்பான். சரியா? மாத்த முடியாது. ஓகேவா? இப்போ இவனே வீட்டை விட்டு போனாலும் ஓடி போயிட்டானா அவங்க அப்பா தேடுவாரா? தேட மாட்டாரா? தேடுவாரா? இவன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ஓட்டான். எங்க அப்பா என்ன திட்டுறாரு, எங்க அப்பா என்ன அடிக்கிறாரு, எங்க அப்பா வந்து என்ன சிகரெட் அடி ஓட மாட்டேறாரு, தமடி ஓட மாட்டேறாரு, குடி ஓட மாட்டேறாரு, ஏதோ அவன் சின்ன பையன், அவனுக்கு தெரியாம ஓடிடுறான். அதே மாதிரிதான் நம்ம பிதாவானவர். எப்படின்னா, அவர் வந்து மிகுந்த அறிவுள்ளவர். ஓகேவா? அவர் வந்து கடவுள். அதனால நம்ம போனாலும் நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மள வந்து திரும்ப எப்ப வருவோம்னு காத்துட்டு இருக்காரு. அதுவும் அவர் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண மாட்டார். ஓகேவா? ஆதாம் வந்து அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாங்க. ஆனா அவர் கண்ட்ரோல் பண்ணல. ஓகேவா? என்ன பண்ணாரு? நடுவில் வச்சுட்டு இதை சாப்பிடாத, அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா? கண்ட்ரோல் பண்ணாத தேவன். நீ என்னதான் பண்ணாலும் அவர்கிட்ட இருந்து விலக முடியாது. ஆமென். விலக முடியாத தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஊசி போன பட்டாசு தான்.
ஹல்லேலூயா. டன். எப்படின்னா பாம் வச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரம் வெடிக்கணுங்க, ஆட்ட பாம் இல்ல, சரம். ஓகேவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் அங்க பின்னாடி தூக்கி நிற்கிறது? அங்க நிறைய ஊசி போன பட்டா சிறுகுது. சரம் வெடிக்கும் போது சிலதெல்லாம் புசு புசுன்னு உடம்பு தெரியுமா? இங்க இருக்கிறதெல்லாம் இங்க அங்க அங்க அங்கதான் டடன்னு வெஞ்சிது, அங்க நடுவில் நல்ல டோப்பு டோப்புன்னு வைக்கிறது. ஓகேவா? இயேசு அன்பானவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரி, இவ்வளவு பார்த்துட்டோம். அன்புனாலதான் நம்மள வந்து என்ன பண்ணாரு? ரட்சித்தார். இல்ல, ரட்சிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? நம்மள மன்னித்தார். ஓகேவா? நம்மள மன்னிச்சதுனால தான் ரட்சிப்பு வந்தது. அதுக்கு எந்த வசனம்? இது வந்து தாவீதுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க, நம்மளுக்கு தெரியாது, தாவீதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் அன்பு உண்டு. இருங்க, லூக்கா 7:43 என்ன போட்டிருக்கு? எவன் அதிகம் மன்னிக்கப்படுகிறானோ அவன் அதிக அன்பா இருப்பான். இப்போ என் கூட நான் வந்து ஒரு ரவுடி வச்சுங்க, சும்மா எக்ஸாம்பிள். ஓகேவா? நான் வந்து ஒரு ரவுடி சொல்லிக்க வேண்டியதுதான். நான் ஒரு ரவுடி, என் பின்னாடி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர், இந்த 4 பேர் வச்சுங்களேன். ஓகேவா? இந்த 4 பேரும் வந்து என் கூடயே இருப்பாங்க, எந்நேரமும் என் கூடயே இருப்பாங்க. இவங்க வந்து என்கிட்ட ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. சரியா? இவங்க என்கிட்ட ரொம்ப விசுவாசமா இருக்கிறதுனால அவங்க கரெக்டா இருப்பாங்க, ரூல்ஸ் படி நடந்துருவாங்க, அப்படி எப்படி போயிடுவாங்க. என்னதான் இருந்தாலும் கரெக்டா இருந்துருவாங்க. நான் வந்து அவங்கள பத்தி கவலைப்படவே தேவையில்லை. இவங்க வந்து கொஞ்சம் கோளாறுன்னு வச்சுங்களேன், சும்மா என்ன, இவங்க கொஞ்சம் கோளாறு. ஓகேவா? இவங்க வந்து அப்பப்போ வந்து என்கிட்ட வந்துட்டு, தலைவா என்கிட்ட கொஞ்சம் காசு இல்லை, ஒரு 10,000 இருந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போயிடுறாங்க. ஓகேவா? இவங்க வந்து இவங்க சும்மா அப்படியே ஒரு கேங்ல ஒரு லீடர், அப்பப்போ உள்ள வந்துட்டு அப்பப்போ பூந்து போயிடுது. இவங்க வந்து ரொம்ப பாவம், கேடி உசாரு. ஓகேவா? நான் எப்படா சாவேன், இவங்க எப்போ தூக்கின்னு போயிடலான்னு வெயிட் பண்ணுறாங்க. இவங்க 10,000 தான் அப்பப்போ ஒரு கோளாறுல வாங்கி போறாங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 10 லட்சம் வாங்கி போயிடுவாங்க. ஓகேவா? இவன் இந்த கேப்ல இவர் வாங்கி போயிடுவாரு. சரியா? இந்த கேப்ல வாங்கி போகும்போது இவர் வந்து திருப்பி கொடுத்துருவாரு. சில டைம் திருப்பி கொடுப்பார், சில டைம் கொடுக்காம போயிடுவாரு. இவர் வந்து கட்சியில ஓட்ட வருஷம் போய் கட்சியில தோப்புன்னு ஊந்துருவாரு. வேற வழி இல்லாம இங்க தான் வந்தான் திருப்பி. ஓகேவா? திருப்பி வரும்போது வேற வழி இல்லாம உட்காந்து இருக்கும்போது நான் இவங்களையும் மன்னிக்கிறேன். ஏன் நான் ரொம்ப நல்ல ரவுடி நான். ஓகேவா? மற்றவங்க மட்டும் தான் அடிப்பேன், என் கூட இருக்கிறவங்கள நான் அடிக்க மாட்டேன். நான் இவங்களை மன்னிக்கிறேன். இவங்க என்ன ஃபீல் ஆகும்? இவங்களுக்கு நம்ம இவ்வளவு ஏமாத்துறோம் தெரிஞ்சும் நம்மள மன்னிக்கிறாரு. இது என்ன கேஸ் இது? நம்மள மன்னிச்சிட்டாருப்பா, கெத்து. இவங்க அப்படி இல்லை, அப்படியே ஒரு ஃபீலிங்கோட என்ன மன்னிச்சிட்டாரு, தலைவர் என்ன மன்னிச்சிட்டாரு, நம்ம ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு தான் வந்து அதிக அன்பா இருப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்து யாரையும் வந்து பாவத்துல இருந்து அப்படி குத்தி சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து ரெவலேஷன்ஸ் வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன போட்டிருக்குன்னா 10:12 என்ன போட்டிருக்குன்னா, பாவத்தை குத்தி காட்டுருவேன் பிசாசு, தி அக்யூசர் ஆஃப் தி பிரதரன் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, தமிழ் எனக்கு அது எப்படி வளர்க்கணும்னு தெரியாது, வசனத்தை எடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. ஆனால் அந்த வசனம் தான் கன்ஃபார்மா. ஓகேவா? இங்கிலீஷ்லனா அக்யூசர் ஆஃப் தி பிரதரன், நல்லா கிளியரா தெரியும் எனக்கு. இயேசு வந்து நம்மளை வந்து ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தள்ளலைங்க. ஓகேவா? இதுக்கு உங்களுக்கு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அன்பு வந்து பெருசா இருக்குது, அதை யாரும் பிடிச்சிக்க மாட்டேன்றாங்க. கடைசியில் ஏதாச்சும் ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னா குற்ற உணர்வுன்னு ஒன்று வந்து அவள்தான் கீழே வந்துடுறாங்க. ஓகேவா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லைன்னா எந்த அதிகாரம்? யோவான் 8 அந்த விபச்சாரத்தில் கையும் மையுமா பிடிச்சிட்டு அந்த ஸ்திரியை பிடிச்சிட்டு வந்தாங்களா? அப்ப இயேசு என்ன சொல்றாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அது ஏன்பா சொல்றீங்க? அது வேணாப்பா. ஓகேவா? சொல்லிட்டாரா? அது சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன? நான் வந்து உன்னை வந்து மன்னிச்சிட்டேன், நீ தாராளமா போகலாம், எனக்கு ஒன்றும் உன் மேல கோவம்லாம் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அங்க ஏன் அவர் நீ போய் நீ பாவம் செய்யாதுன்னு சொல்றாரு? ஏன் சொல்றாரு? நீ போ, இனி பாவம் செய்யாதே.
என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ பாவம் செஞ்சா நான் உன்னை அடிப்பேன். இல்லைங்க, நீ போய் பாவம் செய்யாதேன்னு சொல்லனா இங்க என்ன ஆயிருக்கும்? என்னத்துக்கு? அவர் கடவுளே இல்லைன்னு இருப்பானுங்க. என்னத்துக்கு? நம்மளுக்கு தெரியும் அவர் கடவுள்னு. வெளியே என்ன சொல்லுவாங்க, அவரா பாவம் செய்கின்றாரு, அவர்லாம் கடவுளா, நாங்க நம்பணுமா இதை, என்ன இது அப்படின்னுவாங்க. ஓகேவா? அவர் பாவம் செய்யாதேன்னு சொன்னது எதுக்கு? அவர் நீதிமானா இருக்கிறதுனால சும்மா ஒரு அட்வைஸ். ஓகேவா? இது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இயேசு சொல்லிட்டாருங்க பாவம் செய்யாது, அவ்வளவுதான், பாவம் செய்யாத மட்டும் வச்சுக்கினாங்க, அதுக்கு முன்னாடி விட்டாங்க. நானும் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்குறது இல்லை. நோ காண்டம்னேஷன். ஓகேவா? அங்க பாவ உறுத்தலே கிடையாது. ஆமென். தேவன் நம்மை ரட்சிக்கவே வந்தார். தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவை இந்த உலகத்துக்கு ரட்சிக்க தான் அனுப்பினாரே தவிர ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக அனுப்புறது கிடையாது. அந்த வசனம் இருக்குது பைபிள்ல. சரி, நம்மள பரிசுத்தர் ஆக்கிட்டாரு. அதுக்கு எந்த வசனம் சொல்லுங்க? எபேசியர் 1:4 என்ன போட்டிருக்கு? எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும். எவ்வளவு சுத்தமாக நம்மள பரிசுத்தமாக்கிட்டாரு. நம்ம எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்குதோ அவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறோம். ஆமென். அவ்வளோ சொல்லி இன்னும் நிறைய பேர் அந்த அன்பை புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க பாத்தீங்களா? எப்படிங்க? அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுக்கு ஒரு கிருபை வேணும். அன்பை புரிஞ்சுக்கணும்னா, இயேசுவோட அன்பை புரிஞ்சுக்கணும்னா, அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கிருஜ ஆயிடுவீங்க. ஏன்னா அது அவ்வளவு பெரிய அன்பு. கரெக்டா? யாருக்கெல்லாம் அந்த அன்பு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது? ஹல்லேலூயா. இப்பதான் பின்னாடி ரோ ஏறுது, லைட்டா காயுது பட்டாஸ். சூரியன் இப்பதான் படுத்து போல. ஆமென். ஜீசஸ் ஜீசஸ். நான் ஏன் இயேசு சொல்றேன்? God is love. சும்மா எதுவுமே சொல்லக்கூடாது. God is love. வேதத்துல போட்டிருக்கு God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். நம்ம தாத்தா கூட புரிஞ்சுது. கன்ஃபார்ம் ராஜன் அங்கிளுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா மனுஷன் அப்படிதான், மாம்சம் அப்படிதான். ஓகேவா? மாம்சம், நம்மோட இந்த சரீரம் மாம்சம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். உள்ள இருக்க ஸ்பிரிட், நம்மளுடைய ஆவி, நம்ம இருதயம் என்னது? தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஆலயம்னா என்ன? இயேசு வாசம் செய்கிற இடம். ஆமென். பரிசுத்த ஆவி வாசம் செய்கிற இடம், தேவன் வாசம் செய்கிற இடம். ஆமென். நம்மள இப்போ நீங்க இயேசு என்ன சொல்லியிருக்காரு? என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். அதுவும் இல்லாம கடுகளவு விசுவாசம் இருக்கிறவன் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போய் என்று சொன்னாலும் அது பேர்ந்து போகும். அப்புறம் என்ன? என் நாமத்தினால பிசாசுகளை ஓட்டுவீர்கள். இதெல்லாம் என்னது? இயேசுவை விசுவாசிக்கிறவன். ஓகேவா? அந்த கொம்பன் தான், அந்த குரு தான், அந்த தலைவர் தான், அந்த பாஸ்டர் தான், அந்த பிரீஸ்ட் தான் அப்படின்னு போடல. விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்பட்டான். ஆமென். விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும், ஹல்லேலூயா, விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த அன்பை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? கவலைப்பட மாட்டாங்க, இயேசுவுக்கு நன்றி சொல்லுவாங்க. பயமே இருக்காது, குற்ற உணர்வு இருக்காது. ஆமென். குற்ற உணர்வு இல்லைன்னா என்ன ஆகும்? பாவம் இருக்காது. ஆமென். இன்னொரு வசனம் என்ன போட்டிருக்குது? பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:8 6:14. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த வசனத்தை காமிச்சு இயேசு உங்களுக்குள்ள இருந்தா பாவம் மேற்கொள்ளாதே எப்படி அப்படின்னு கேட்டா, நானும் மனுஷன் தாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகேவா? பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதே நான் சொல்றேன் பாருங்க.
உங்களை இயேசு கிட்ட இருந்து எதையும் தடுக்காத மாதிரி பாத்துக்குங்க. ஓகேவா? ஏன்னா பிசாசு வந்து டைரக்ட் டீலிங் பண்ண முடியாது, இன்டைரக்ட் டீலிங் மட்டும் தான் பண்ண முடியும் அவனால. இயேசு கிட்ட நேரா போய் நின்னா என்ன ஆகும்? ஓகேவா? அதே வந்து பிசாசு நம்மள எப்படி வஞ்சனை பண்ணுவான்? இயேசு கிட்ட நெருங்காதபடி. ஓகேவா? இந்த இயேசு நம்ம இந்த உலகத்துக்கு எப்ப வரும்னு சொல்லியிருக்கிறாரு? பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, கடைசி மனுஷன் சுவிசேஷத்தை கேட்கற வரைக்கும். ஓகேவா? இயேசு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன, அவ்வளவு அன்பானவர். 7 கோடி மக்களும், 7 கோடியா, 700 கோடியா, 7 பில்லியன். 7 பில்லியன் தமிழ்ல என்ன? 7 பில்லியன் தமிழ்ல என்ன? இத்தனை மேக்ஸ், எத்தனை டிகிரி முடிச்சவங்களாம் உட்காந்துக்கிறீங்க. 7 பில்லியன் தமிழ் என்ன? 7 பில்லியன் தமிழ்ல என்ன? 700 கோடியா? 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. இன்னும் ஏறினே போகுது. சரியா? அது வேற, அது பாப்புலேஷன், அதெல்லாம் ஜியோகிராஃபி போகுது. சரி விடுங்க. அத்தனை பேரும் இப்ப அடுத்த நிமிஷம் ஒருத்தன் பிறகுறானா அவன் காதலையும் சுவிசேஷம் உழணும். ஓகேவா? அவ்வளவு அன்பு. இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் பாவம் செய்யல அப்படின்றீங்க? இயேசுக்குள்ளாக நான் பாவம் செய்யலன்றவங்க எத்தனை பேருங்க? ஹல்லேலூயா. இன்னும் டவுட் தான். இங்க இருக்கிறது கூட புஷ்பானமா போயிடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு குற்ற உணர்வு இல்லை. அதுக்கு நான் உங்களுக்கு அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள் போட்டு அப்படியே நான் உங்களுக்கு குற்ற உணர்வு தரேன். அப்பதான் நீங்க இயேசுவை பார்ப்பீங்க. உள்ள ஒரு அடி போட்டு தான் அவங்க காமிக்கணும். ஒரு மருந்தோட அருமை அது வரையும் தெரியாது. நம்ம மருந்து சூப்பரான மருந்து எல்லாருக்கும் கொடுப்போம். அந்த மருந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அடிப்பட்டு நம்ம மருந்து போட்ட பிறகு தானே சீர்மா ஆரிச்சுரா அப்படின்னுவோம். கரெக்டா? அந்த மாதிரி போடும். ஒன்று போட்டு எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்று போட்டு இனிமே நிக்க வைக்கிறேன் இயேசு கிட்ட. ஆமென். இயேசுவே ராஜா, இயேசு